ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாடி தோட்டம் தாங்க. சாரி, இது எங்கள் வீடு கிடையாது, நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். மேலே ஹவுஸ் ஓனர் அப்பா வந்துட்டு மாடி தோட்டம் போட்டிருக்காங்க. சரி, நம்ம அதை ஒரு நாள் வீடியோ ஷூட் பண்ணி போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பர்மிஷனே கேட்டேன். ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு சரி போட்டுக்கமா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்குன்னு ஒரு டைம் இப்போ தான் கிடச்சிது. நாங்கள் சரி துணி காய போட போகும்போது வீடியோ ஷூட் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம வீட்லேயும் நாமளும் ஒரு வீடு கட்டி நம்ம வீட்டு மாடியில் இதே மாதிரி மாடி தோட்டம் போட்டு அதில் விளையிற காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே ஆசை தான் எனக்கும் இருக்குது. சீக்கிரமாக நாங்களும் வீடு கட்டிட்டு இதே மாதிரி மாடி தோட்டம் போட்டு கண்டிப்பாக இதே சேனலில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுவேன், நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஹவுஸ் ஓனர் அப்பா மேலே வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகும்போது தான் இதுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இதுக்கு உரம் போடுறதா இருக்கட்டும், இதுக்கு என்னென்ன தேவை செய்யணுமோ அதெல்லாம் ஹவுஸ் ஓனர் அப்பா தான் செய்வார். அடுத்தது பிரண்டி கொடி தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது நமக்கு பசி எடுக்கலை அப்படின்னா இந்த பிரண்டி பொரிச்சிட்டு போய் நம்ம சட்னி அரைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக பசி எடுக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலுமிச்சை, இது பாருங்கள் எலுமிச்சை மரம் இருக்குது. அதில் பாருங்கள் 2-3 காய் விட்டுருக்கு. சின்னதுலையாகவே வந்திருக்கு. இது குண்டுமல்லி பூ செடி இருக்குங்க. அதிகமாக இங்கே குண்டுமல்லி பூ செடி இருக்குது. ஆனால் அதில் எதுலையுமே பூ இல்லை. ஆனால் சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இதில் நிறையா பூ விற்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த செடி பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த செடி பேர் என்ன, இதனுடைய பயன் என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்து தான் நம்ம செங்கீரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கீரை ஆல்ரெடி நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் பொறிச்சு யூஸ் பண்ணிட்டாங்க போல். இப்போ இதெல்லாம் புதுசாக மறுபடியும் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தலன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா. அடுத்தது இன்னொரு சைடும் இருக்குது. இன்னொரு சைட்லேயும் ரோஜா பூ இருக்கட்டும், கனகாமர பூச்செடி, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கனகாமர பூ அப்படிங்கிறது அந்த காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நானும் அதிகமாக அந்த பூ வச்சுருக்கேன். இப்போலாம் அதெல்லாம் யாருமே விற்கிறது கிடையாது.
நான் ரெட்டைச்சடை பின்னி நான் அந்த கனகாமர பூ வந்து டபுள் சைடு வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கனகாமர பூ வச்சா. அடுத்தது துளசி செடி இருக்குது. செம்பருத்தி பூ பார்த்திங்களா இப்போ தான் மொக்கா இருக்குது. அடுத்தது மருதாணி செடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இதை வந்து அப்படியே கையில் போட்டு நசுக்கி இதனுடைய சாறு புழிஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. சீக்கிரமாக வந்து சளி குணமாயிடும்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இலையில வந்துட்டு பஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க. இதில் எப்படி பஜ்ஜி போடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். மாதுளை மரம் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது கருவேப்பிலை மரம் இருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் நாம் வந்து செடி மரம் எல்லாமே வச்சு அதில் விளையிற காய்கறிகளை நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசை. எனக்கும் கூட அந்த ஆசை இருக்குது. கூடி சீக்கிரம் வந்து அந்த ஆசை நிறைவேறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சீக்கிரமாக நானும் வீடு கட்டி இந்த மாதிரி வந்து மாடியில் வந்துட்டு இந்த மாதிரி மாடி தோட்டம் போட்டு அதில் விளையிற காய்கறிகளை வந்து சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஆசையாக இருக்குது. அது சீக்கிரமாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நான் வீடியோவும் போடுவேன் அதை வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.